அவருடைய பேச்சை கேட்கறதுக்குமே மிகப்பெரிய கூட்டம் கூடும். அப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாரு. அவருடைய பேச்சை கேட்பதற்காக மிகப்பெரிய கூட்டம் காத்திருந்தது. அவங்களுக்கு தெரியும் தேர்தல் பிரச்சாரத்தில் 10:30 ஆக்சுவலா 10:30 ஒரு நிமிடத்துல என்னையா பேச போறாரு அப்படின்னா அனைவருடைய கண்களும் அண்ணாதுரையை பார்த்த வண்ணம் இருந்தது. அண்ணாதுரை அப்ப பார்த்த ஒருத்தர் 36வது வட்டத்திலிருந்து நான் ஒரு மாலை அணிவிக்கிறேன் வந்துட்டார். கொஞ்சம் செகண்ட்ஸ் கொஞ்சம் தான் இருந்தது. அண்ணாதுரை மைக் பிடித்தாரு. மாதமோ சித்திரை, நேரமோ 10:30, குத்துங்கள் உதய சூரியனுக்கு முத்திரை. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு போச்சு, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசக்கூடியதுல அண்ணாதுரை வல்லவர் இன்றைய மாணவர் தின உரை வீச்சு நிகழ்த்த அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் வருகிறார். மகரிஷி வித்யா வந்து மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை சார்ந்த டி. அகிலா உங்கள் கரகோஷத்திற்கு மத்தியில். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என என் தமிழ் தாயை வாழ்த்தி வணங்குகின்றேன். அவை உள்ளிட்ட அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். பழமையும் பல பெருமையும் வாய்ந்த தேவ்ரிட்டோ மேல்நிலை பள்ளியில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். எனக்கு இன்று பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இந்திய மறு உருவாக்கத்திற்கு மாணவர்களின் பங்கு. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரவன் புதல்வர் அந்நினைவகற்றாதி என்றார் பாட்டு பகலவன் பாரதி. ஆனால் இன்று நம் பாரத நாட்டின் நிலைமை கொஞ்சம் பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றிருந்த நிலைமை மாறி இன்று பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்ற நிலைமை ஏற்படாமல் ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்த வேண்டியது மாணவர்களாகி நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். அந்நியனையும் மண்ணை விட்டு அப்புறப்படுத்த எத்தனையோ தியாக தலைவர்கள் தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். அடிமை இந்தியாவை சுதந்திர இந்தியாவாக அவர்கள் நமக்கு மாற்றி கொடுத்து விட்டார்கள். வளரும் இந்தியாவை வளர்ந்த நல்லரசு இந்தியாவாக நாளைய உலகை மாற்றுவது இன்றைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக திகழும் மாணவர்களாகிய நாம் தானே. இந்திய தாயின் பிள்ளைகள் நாம் என்பதனை ஒரு நாடு மறந்துவிடக் கூடாது. 30 கோடி முகமுடையார் என்னும் பாரதியின் கூற்றை கடந்து 110 கோடியை தாண்டி இந்திய சாதனை சிகரத்தை எட்டி இருக்கிறோம். இதை வைத்து ஒரு கவிஞர் புது கவிதை எழுதினானாம். இந்திய தாய்க்கு 110 கோடி முதல்வர்கள் இருந்து என்ன செய்தோம், 1000 கோடி கடன்களை தவிர என்றானாம். வளமைக்கு பேர் போன நம் நாடு இன்று வறுமையில் வாடுகிறது. இந்த வறுமைக்கு என்ன காரணம்? குடிசையில் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள், கோபுரங்களில் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஏற்ற தாழ்விற்கு என்ன காரணம்? லஞ்சம். பிற நாடுகளில் உரிமையை மீறத்தான் லஞ்சம் கேட்கிறார்கள். ஆனால் நம் நாட்டிலோ உரிமையை செய்வதற்கே லஞ்சம் கேட்கும் வேதனை நிலை. மேசைக்கு கீழே பைசாக்கள் பேசிக்கொள்ளும் ரகசிய ஒப்பந்தமாம். இந்திய தாய்க்கு மறு உருவம் கொடுத்து மறுமலர்ச்சி காண்பதற்கு நம்மை போன்ற மாணவ சமுதாயம் கிளர்ந்து எழ வேண்டும். நாட்டின் அமைதியை கெடுப்பது எது தெரியுமா? தலைவிரித்தாடும் தீவிரவாதம் தான். வெடிகுண்டி என்ன வேர்க்கடலை உருண்டையா, இல்லை அணுகுண்டி என்ன அதிரசம் சீடையா? அங்கங்கே வெடித்த அங்கங்களை பொசுக்குகிறதே, ஏன் இந்த ரத்த வெறி? கையளவு இடத்திற்காக கடலளவு அழிப்பது எதற்கு? ரத்தம் யார் உடம்பில் கீறினாலும் சிவப்பு தானே, இதில் எதற்காக யுத்தம்? பாவரன் சண்டையிட்டால் கூட சாதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். படித்தவன் இப்படிப்பட்ட சாக்கடையில் விழலாமா? வேலியே பயிரை மேய்கிற அவலம் இங்குதானே நடக்கிறது. இந்திரா காந்தியை சுட்டது அவரது மெய்காப்பாளன் தானே. இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசும் காந்தியை சுட்ட கோட்சையையும் வெளியில் இருந்தா வந்தார்கள். துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் எதற்காக கண்டுபிடித்தார்கள்? நம்மை நாமே சுட்டுக் கொள்வதற்கா? அதனால் தான் சொல்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள் இந்த நாடு அமைதி பூங்காவாக, துப்பாக்கி அணுகுண்டுகளை தூக்கி எறியும் நாடாக ஆக வேண்டும். மாணவர்களாகிய நாம் தீவிரவாதத்தை ஒழித்தல் வேண்டும். இந்த நாடு 2020 வல்லரசாக போகுதுன்னு ஐயா அப்துல் கலாம் சொன்னாங்க. அதுக்காக நம்ம எல்லாம் கனவு காணுங்கன்னு சொன்னாங்க. இந்த நாடு எப்படி இருக்கணும்னு மாணவர்களாகிய நாம் கனவு காண வேண்டும் தெரியுமா? பச்சிலம் குழந்தைகளே கிடக்காத குப்பை தொட்டிகள், பிச்சை எடுக்கும் மனிதர்களே இல்லாத கோவில்கள், கல்வியை விலை பேசா
உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்யாத நண்பர்கள், ஈட்டீசிங் செய்யாத இளைஞர்கள், ஈகை மனப்பான்மை மட்டுமே உள்ள உறவுகள், சத்தமில்லாத சமூக பணியாற்றும் சமூக ஆர்வலர்கள், முதியோர் இல்லங்களில்